ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 16/4/2015 முதல் 22/4/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சூரியன் புதன் ஆகியோருடன் கூடி ஜென்ம ராசியில் உலவுவது சிறப்பாகும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும் நேரம் இது. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். மோட்ச சாதனங்களில் ஈடுபாடு உண்டாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். நெருப்பு, மின்சாரம், தளவாடங்கள், எரிபொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரபலம் கூடியிருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபடுவீர்கள். நண்பர்களது நட்புறவு காரணமாக நலம் பல பெறுவீர்கள். அயல்நாட்டு தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். குரு வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் 4 செல்வதாலும் ராசி அதிபதி குருவை பார்ப்பதாலும் புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். சனியை குரு பார்ப்பதால் அஷ்டம சனியால் விளையக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். என்றாலும் சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே இருப்பது சிறப்பாகும். சந்திரன் வார முன்பகுதியில் 10ஆம் இடத்தில் உலவுவதால் செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். 11ஆம் இடத்தில் உலவும் கேதுவுடன் வார நடுப்பகுதியில் சந்திரன் கூடுவதால் ஞான மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். வார பின்பகுதியில் அதிகமான செலவுகள் ஏற்பட காரணம் உண்டு. சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். அரசு விவகாரங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு நேர்கதியில் பலத்துடன் சஞ்சரிக்கிறார். குடும்ப நலம், மக்கள் நலம் எல்லாம் சிறப்பாக அமையும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் கூட உங்களுக்கு நலம் புரிவார்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வார பின்பகுதியில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோருடன் சந்திரன் கூடுவதால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். போட்டி, பந்தயங்கள், விளையாட்டு வினோதங்கள் ஆகியவற்றிலும் வெற்றி காணலாம். 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோரும் 11இல் சுக்கிரனும் உலவுவதால் தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். செய்தொழிலில் அபிவிருத்தி காணலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இனிது நிறைவேறும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். கலைஞர்கள் வெற்றி படிகளில் ஏறி முன்னேறுவார்கள். புதிய ஒப்பந்தங்களும் கைக்கு வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு ஆதாயம் பெற
சந்தர்ப்பம் உண்டு. மாதர்கள் தங்கள் எண்ணம் ஈடேற பெறுவார்கள். புதிய ஆடை அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவை சேரும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். 5இல் உள்ள சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி தன் உச்ச ராசியில் செவ்வாயுடன் கூடியிருப்பது விசேடமாகும். புதபலமும் நிறைந்திருக்கிறது. சுக்கிரன் 10இல் இருந்தாலும் தன் சொந்த வீட்டில் இருப்பதால் நலம் புரிவார். தொலைதூர பயணம் நிறைவேறும். தெய்வீக ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பிறருக்கு உதவி புரிய முன்வருவீர்கள். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். அரசு பணிக்காக காத்திருந்தவர்கள் அதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெறுவார்கள். எரிபொருட்கள், மின்சாரம், தளவாடம் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றிகள் கூடும். நன்மைகள் பிறக்கும். வாழ்வில் சுபிட்சம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். ராகு, கேது, சனி ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் உலவுகிறார். சுக்கிரன் 9இல் பலமுடன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சனி பலமும் கூடியிருக்கிறது. குரு தன் உச்சராசியில் ஆதாயஸ்தானத்தில் உலவுவது விசேடமாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் இனிது நிறைவேறும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். பொது நல பணியாளர்கள் சுபிட்சம் காண்பார்கள். 8இல் சூரியன், செவ்வாய் இருப்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. அவசர போக்கு அடியோடு கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட காரணம் உண்டு. 9இல் உள்ள சுக்கிரன் தர்ம காரியங்களில் ஈடுபட வைப்பார். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவற்றால் ஆதாயம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களது நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியன், செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். கலைத்துறையினருக்கு விசேடமான நன்மைகள் உண்டாகும் நேரம் இது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நண்பர்கள் நலம் பல புரிவார்கள். குரு நேர்கதியில் 10இல் உலவும் நேரம் இது என்பதால் உத்தியோகஸ்தர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. விரும்பத்தகாத இடமாற்றம், நிலைமாற்றம் ஆகியவை ஏற்பட காரணம் உண்டு. சூரியன், செவ்வாய், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் உலவுவது விசேடமாகும். எடுத்த காரியங்களில் திறம்பட ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி காணலாம். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் கூட வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். குரு 9இல் நேர்கதியில் பலமுடன் சஞ்சரிப்பதால் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். மக்களால் நலம் உண்டாகும். பொருளாதார நிலையில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் கூடி வரும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் உலவுவது கோச்சாரப்படி சிறப்பாகாது என்றாலும் குறிப்பிட்ட கிரகங்கள்
வலுத்திருப்பதால் மக்கள் நலம் சீராக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நல்லவிதமாக நிறைவேறும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஸ்பெகுலேஷன் துறைகள் ஆதாயம் கொண்டு வரும். 6இல் சுக்கிரன் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 8இல் குரு நேர்கதியில் உலவுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12இல் உள்ள சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். உங்கள் ராசியையும் ராசி அதிபதி சனியையும் குரு நேர்கதியில் பார்க்கும் நிலை அமைகிறது. இதனால் உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் வாழ்க்கை வசதிகளும் இப்பொழுது அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண்பீர்கள். தொழிலாளர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும். சுக்கிரன் 5இல் பலமுடன் இருப்பதால் ஸ்பெகுலேஷன் துறைகள் லாபம் தரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். கூட்டுத் தொழிலில் வளர்ச்சி காணலாம். 4இல் சூரியன், செவ்வாய் ஆகியோர் இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கும். என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் ஆகியோர் உலவுவது விசேடமாகும். சுக்கிரனும் வலுத்திருக்கிறார். ராசிக்கு அதிபதி சனி 10இல் இருப்பதும் விசேடமாகும். இதனால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். போட்டிகள், பந்தயங்கள், வழக்கு, வியாஜியங்கள் ஆகியவற்றில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு நிலை சீராகும். புதிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயமும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். மாதர்கள் நலம் கூட பெறுவார்கள். குரு 6இல் இருப்பதால் குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 5ஆம் இடத்தில் நேர்கதியில் உச்ச பலத்துடன் சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் யாவும் இனிது நிறைவேறும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீகவாதிகள் ஆகியோர் தங்கள் எண்ணம் ஈடேற பெறுவார்கள். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் வந்து சேரும். வார பின்பகுதியில் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். ராகு, கேது ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. பொதுவில் இந்த வாரம் கடக, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை கூட்டிக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.